Good morning, dear student. இப்போ எல்லாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் 11th ஹையர் செகண்டரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹார்ட்லி வெல்கம் டு ஜுவாலஜி அண்ட் பயாலஜி. ஓகே, அண்ட் தென் நான் இப்போ என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜுவாலஜி அப்படிங்கிறது என்னென்ன கேட்டகரிஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் 10th எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ காமனாக சயின்ஸ்னு சொல்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா ஒரு டெப்த் ஸ்டடி இருக்காது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் எப்படி போடணுமோ ஒரு பேசிக் தான் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. பட் நம்ம ஹையர் செகண்டரி நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப டெப்த்தில் படிப்போம், எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ நவ் த டேஸ்க்கு என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கோ சயின்ஸில், ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி மொத்தமாக படிக்கிறதுக்கான ஹையர் செகண்டரி அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சயின்ஸை ஸ்பிட் பண்ணி படிக்கிறது மூலிமா நீ நிறைய என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய டெக்னானிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறதுனால நீ புதிய விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு உனக்கு இந்த ஹையர் செகண்டரி லெவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எய்மோட இருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம முடிச்சுட்டு இந்த ஜாபுக்கு தான் போகணும், இது பண்ணுறதுக்காக இந்த குரூப் படிக்கணும் அப்படின்னு நிறைய பிளானிங்கோட இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட விஷஸ். ஓகே, ஃபஸ்ட் பாருங்க, இந்த பயாலஜி அப்படிங்கிறது எப்படி ஸ்பிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவாலஜி அண்ட் பாட்டனியாக இருக்கும். நான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவாலஜி. சிம்பிளாக ஜுவாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் வியூவில் எப்படின்னு பார்த்தோன்னா என்ன விலங்குகளை பற்றி படிக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. விலங்குக்கு மட்டும் பற்றி படிக்க போகிறது கிடையாது. ஆஸ் அ ஹியூமன் பீங் நம்மளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத டே பை லைஃப்பில் நம்மளோட ஈச் பார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, செல், டிஷ்யூஸ், ஆர்கன் பேசஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து தான் படிக்க போகிறோம். அதுலேயும் அனிமல்ஸ் பற்றி படிப்போம். ஏன்னா நம்ம கூட நிறைய என்ன இருக்குது அப்படின்னா லிவிங் டுகெதரில் லிவிங் திங்ஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி கம்ப்ரஸ் பண்ணி படிக்கிறதுக்காக உள்ள சப்ஜெக்ட் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவாலஜி அப்படிங்கிறது. இந்த ஜுவாலஜி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பேருக்குமோ ஒவ்வொரு நேமுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீசனிங் இருக்கும். என்ன ரீசனிங் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்போ ஜூ அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவீங்க, அனிமல் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல லாஜி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி. என்ன வருங்கிறாங்க ஸ்டடி. அப்போ எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ எல்லாமே ரீசனிங். ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த காரணத்துக்காக அதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம என்ன வச்சுப்போம் அப்படின்னா ஒரு பெட் அனிமல் அது வளர்ப்போம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக. நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவோம், வீட்டுக்கு வந்தோன்னா அது முகத்தை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நம்ம கூட ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது ட்ராவல் பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம பார்ப்போம், நம்ம கூட விளையாடும், போவோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டைன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ டே டு லைஃப்பில் நம்ம அனிமல் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிவிங் டு காண்டாக்ட்லேயே இருக்கும். அவங்கள்ட்ட நமக்கு நிறைய தேவையான விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படின்னா கொடுத்து வாங்குறது, கிவ் அண்ட் டேக் பாலிசி மூலிமா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ஜுவாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஓரியண்டாக நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மெயின் சோர்சஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தான். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று லிவிங், அனதர் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங். இந்த ரெண்டு திங்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஆர்கனைஸ் பண்ணும். நம்மளோட ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிற நம்மளை சுற்றி இருக்க எல்லா ப்ராசஸ், என்வால்மெண்ட் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கள்டேருந்து டெரிவேட் ஆகி வந்திருக்கிறதா யாருன்னு பார்த்தோன்னா ஆஸ் அ ஹியூமன் பீயாக நம்மளை சார்ந்திருக்க மற்ற எல்லா விஷயமும் ஒன்றுத்து கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயிண்ட் டு த லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜுவாலஜி படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டடி பண்ணிக்கலாம். நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, போகுது, வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இன்க்ளூடிங் ஒரு சின்னதாக ஒரு ஹேர் ஃபால் அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் ஐ ப்ராப்ளம் ஏதாவது சம்திங் ஏதோ இருந்தாலும் இந்த ரீசனுக்காக தான் இது வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தானாக தெரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால கூட இருக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். நம்பர் 2 எதுன்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் கூட தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம உடம்புக்கு கேடு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது விஷயம் பார்த்தோன்னா நம்ம யாரால இங்கே வந்திருக்கோமோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய ஃபாரஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கில் பண்ணுவாங்க ஏதோ சம்திங் சோர்ஸுக்காக. ஸோ அதெல்லாம் இல்லை, அவங்களாம் இல்லை அப்படின்னா இந்த எர்த் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான்ட்டுன்னு ஒன்று எடுத்துப்போம். ஓகே, அட்வான்டேஜில் இன்னும் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா
இப்போ ஜுவாலஜி நம்ம வந்து அப்ளைடு சயின்ஸ்னு சொன்னோம். ஸோ அப்ளைடு சயின்ஸ்லாம் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல. அதில் ஒவ்வொரு அனிமல்ஸ் பற்றி தனியாக படிக்கிறதுக்கு நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா பிரான்ச் ஆஃப் ஜுவாலஜிஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா லேக்கல்ச்சர், எபிகல்ச்சர், அப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு அக்வா கல்ச்சர். இப்போ ரொம்ப அட்வான்ஸாக இருக்க ஒரு டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வா போனிக்ஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் ரெண்டுத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே இதில் இருக்குது. ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ள ஃபிஷ்ஷும் வளர்த்தாங்க, அட் த சேம் டைம் பிளான்ட்டும் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வர வேஸ்டேஜ் எது பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜுவாலஜி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ஜாப் ஸ்கோப் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எம்பிபிஎஸ், எம்டி, அப்புறம் ஆயுர்வேதா அந்த மாதிரி இது, அப்புறம் பிஃபார்ம், டிஃபார்ம், நர்சிங், அக்ரி, அப்புறம் எல்லா குரூப்புக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம இந்த பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கூட. அது சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். இந்த டஃப்புங்கிறது யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா 2 பேருக்கு தான். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்கவங்க, சப்ஜெக்டை பிடிச்சி எடுத்து படிப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க. இந்த 2% ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த ஜுவாலஜி அப்படிங்கிறது ஈஸி. இதில் 2ல் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக ஜுவாலஜி கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ நீ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வரும்போது இது டஃப் அப்படின்ட்டு வராது. வெளில நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவங்க லைஃப் அந்த ஹிஸ்ட்ரிலாம் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீ கன்சிடர் பண்ண வேண்டாம். உன் மைண்டில் என்ன எடுத்துக்கணும்ப்பா, நம்மளால எல்லா விஷயம் முடியும், ஓகே, நம்ம இதை முடிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வரணும். ஸோ அது யாருக்கு ரொம்ப தேவை அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பெஷலி தேவை. ஓகே, எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா தைரியமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ்னும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு இதை எப்படி நமக்கு அப்ளைட் சயின்ஸ் சொன்னாங்க இல்லையா, இது சொல்கிறதுக்காகவே யார் ஃபர்ஸ்ட் திங் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. யார் இருந்தாங்க? ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னா அவங்கள யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். யார் சொல்லலாம்? அரிஸ்டாட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு அனிமலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பண்ணியிருக்காங்க? ஐடென்டிஃபை, தென் அதுக்கப்புறம் நேம்டு, அதுக்கப்புறம் டிஸ்கிரைப்டு, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எல்லா விஷயம் பண்ணால் தான் ஒரு அனிமல்ஸை நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதை பற்றி நம்ம வெளில சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பப்ளிஷே ஆகும். ஸோ அதெல்லாம் சேர்த்து படிக்கிறதுக்காக உள்ள சப்ஜெக்ட் எது பார்த்தோம்னா ஜுவாலஜி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோம்னா ஜுவாலஜியில் ஜூகிராஃபி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜூனா அப்படின்னு நம்ம அனிமல்னு சொல்லிட்டோம். கிராஃபி மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வரைபடம்னு சொல்லுவாங்க. ஒரு விலங்கை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பேஸில் படிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்ளைடு சயின்ஸ். அதுக்கப்புறம் உள்ள வேர்டுக்கான மீனிங் எதுன்னு பார்த்தோம்னா ஜூகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளைட் சயின்ஸில் நம்ம என்ன, அதாவது ஜுவாலஜியில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரைபிங் அனிமல்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா வரையறுக்குது. ஏன் வரையறுக்கணும் அப்படின்னா எல்லா அனிமல்ஸும் ஒரே இடத்துல இருக்காது. ஸோ அதுக்கான ஹேபிடேட்ஸ் எது இருக்குதோ அங்கே தான் இருக்கும். அதுக்கான ஃபுட்டு எதுவோ அதான் சாப்பிடணும். அதுக்கான மேட்டிங் பர்ன்ஸ் யாரோ அவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்டிங் பண்ணணும். ஸோ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கிரைபிங் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரைபிங் அனிமல் அண்ட் ஹேபிட்ஸ் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜூகிராஃபி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இட்ஸ் ஃபேமஸ் சயின்டிஸ்ட். இவங்க இல்லை அப்படின்னா இப்போ நவ் டேஸ்க்கு நம்ம படிக்கிற ஜுவாலஜி அப்படிங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா எந்த லாங்குவேஜில் வந்துச்சு அப்படின்னா லத்தீன், கிரேக் அப்படின்னு சொல்லலாம்ல, கிரேக் அதுலேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு இங்கிலீஷ், தமிழ் அப்படி கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம சப்ஜெக்டில் யாரோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டு இருக்கும். அண்ட் கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் பேஸ்டு இருக்கா மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது லேர்ன் ஓவர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அரிஸ்டாட்டில் கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாரு, இந்த ஜூகிராஃபியில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஸ்டடி அப்படிங்கிறாங்க. அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் ஒன்று கூட என்ன பண்ணுறது அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்குறது. ஸோ அதுதான் எது சொல்லுவாங்கன்னா அனாட்டமி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அனிமலோட ஃபிசியாலஜி மீன்ஸ் அப்படின்னா உடற்செயலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நம்ம சொல்லும்போது நமக்கு ஹியூமன் ஃபிசியாலஜின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டாப் டு பாட்டமில் நம்ம உடம்புல இருக்க ஒரு 11 சிஸ்டம்ஸ் இருக்குது. என்னென்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகுமெண்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்ட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ அனிமலுக்கும் அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண அனிமல், ஒரு அனிமல் வரையறுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அனிமலுக்குள்ள என்னென்ன ஆர்கன்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஃபிசியாலஜிலாம் இருக்குது, அவங்க என்னென்ன சிஸ்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உறுப்புகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறது. அதுக்கு பேர் தான் எதுன்னு பார்த்தா அனிமல் ஃபிசியாலஜி. இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியரல் ஈக்காலஜி அப்படிங்கிறது. அனிமல்ஸ் ஹேபிடேட்ஸ் வச்சு சொல்கிறோன்னு சொன்னோம். நம்ம ஹேபிடேட்ஸ் 2 எடுத்துப்போம். ஒன்று எது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட், அனிமல் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். இப்போ 2 இடத்துலையுமே இருக்கிற அனிமல்ஸ்க்கு சர்க்குலபிலிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து வாட்டரில் இருக்க அனிமல்ஸ்க்கு சர்க்குலபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்விம்மிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் அப்போ நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபின் இருக்கும். ஸோ அது மூலிமா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது ஸ்விம் பண்ணிக்கும். ஸோ தண்ணியில் இருக்கும்போது அது எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு கில்ஸ் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடான கில்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ த்ரோ அவுட்டாக அது மூலிமா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஹேபிடேட்ஸ் அப்படிங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வரையத்தை வச்சு அதோட கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக படிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹேவியரல் ஈக்காலஜி அப்படிங்கிறது. அது எந்த பண்புல இருக்கு பிளஸ் எந்த சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எது சொல்றாங்க அப்படின்னா ஜூகிராஃபியோட ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அனிமல்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நிறைய அனிமல்ஸ் இது லயன், அது மாதிரி நிறைய இருக்கு. லயன், டைகர், எலிஃபண்ட் நம்ம எவ்வளோக்கு எண்ண முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய கட் ஆஃப் வைக்கிறாங்க. இந்த கட் ஆஃப்குள்ள அவங்க வருவாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் உள்ள இருந்தாங்கன்னா இந்த கேட்டகரிஸ் அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் பாருங்க. நம்ம 11th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 2 வால்யூம் புக்கு. ஸோ இந்த 2 வால்யூமில் நம்ம என்னென்ன லெசன்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓரல் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்க லிவிங் வேர்ல்டு. இந்த லிவிங் வேர்ல்டு பார்த்தோன்னா லிவிங் ஆர்கானிக்ஸ்லாம் யார் யார், ஸோ அவங்க எப்படி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, ஸோ அவங்களோட ரேஷியோஸ் தான் என்ன, அவங்களாம் எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பற்றி படிக்கிறதுக்கு உள்ள யூனிட் தான் இருப்பாங்க த லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. இந்த செகண்ட் ஒன்ஸ் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிங்டம் அனிமாலயா அப்படிங்கிறது. ஸோ நம்ம எர்த்தில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே படிப்போம். பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை, ப்ரோசிஸ்டா, பாக்டீரியா, அப்புறம் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி படிப்போம். அது எல்லாத்துக்குமே படித்து முடிச்சுட்டு ஃபைனல் நம்ம யார் படிக்க போகிறோம் அப்படின்னா ஜுவாலஜி அப்படின்னு பற்றி படிக்க போகிறோம். பர்டிகுலர் யார் படிப்போம் அப்படின்னா அனிமல்ஸ் பற்றி படிப்போம். ஸோ அந்த அனிமல்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக ஒரு கிங்டம் அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக அனிமல்ஸை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சு நம்ம படிக்க போகிறோம் 1 by 1. அதில் செகண்ட் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு அனிமலை கண்டுபிடிச்சாச்சு, அந்த அனிமலோடைய ஆர்கன் பேசிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக டிஷ்யூ லெவல்ஸ் எடுக்கிறோம். ஒரு சில ஆர்கானிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஷ்யூ லெவலில் இருக்கும், ஒரு சில எப்படின்னு பார்த்தோன்னா செல்லுலார் லெவலில் இருக்கும், இன்னும் ஒரு சிலதுன்னு பார்த்தோன்னா ஆர்கன், இன்னொன்று ஆர்கன் சிஸ்டம் பேஸில் இருக்கும். இது இல்லாமல் பேசிக் ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஈச் ஸ்டெப்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம படிக்க போகிறோம். அதில் கிங்டம் ஆஃப் அனிமாலியான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு அனிமலோடைய டிஷ்யூ லெவலில் இருக்க ஆர்கனைசேஷன் இருக்க அனிமல்ஸ்லாம் யாருன்னு சொல்கிறதுக்காக உள்ளதான் ஏன்னு பார்த்தோன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ளன்னு பார்த்தோன்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, மல்டி ஆர்கன்ஸ் இருக்குது. ஓகேவா? மல்டி ஆர்கன்ஸ் வச்சிருக்க அனிமல்ஸ் யார், அவங்களோட ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஆர்கன் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் அப்படிங்கும்போது ஸோ நம்ம டைஜஷன் எப்படி பண்ணுறோம், அப்சார்ப்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள மட்டும் யூனிட் தான் எதுன்னு பார்த்தோன்னா டைஜஷன், அப்சார்ப்ஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷன், அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பாடி ஃப்ளூயிட் அண்ட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எது படிப்போம் அப்படின்னா ஒரு வேல்யூம் நம்ம பார்க்க போகிற லெசன்ஸ், ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். இது எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. டைஜஷன், ரெஸ்பிரேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே யாரை வந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பீனை வந்துடும். ஓகே, இந்த 4 யூனிட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்க டிஷ்யூஸ், ஆர்கன்ஸு, கேட்டகரிஸு, அவங்களோட கேரக்டர்ஸ், ஹேபிடேட்ஸ், அவங்களோட ஃபீடிங் டைப்பு, நெக்ஸ்ட் அவங்க இருக்கிற ரேஷியோஸ் என்ன வேர்ல்டில், ஸோ அது எவ்வளோலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க, ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன விஷயம் கன்சிடர் பண்ணுறாங்க, பேர் வச்சதுக்கப்புறம் இந்த கேட்டகரிஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உள்ள பேசிக் தான் இது எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம லிவிங் வேர்ல்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லெசன் சொன்னோம். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இருக்கிற விஷயம் இதுதான். இவ்வளோ விஷயத்தை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு யூனிட்டாக படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொன்ன மாதிரி பார்த்தா எர்த்தில் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் டைவர்சிட்டி எப்படி இருக்குது, அது எவ்வளோ பரவி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளதுன்னு பார்த்தோன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம். பர்டிகுலராக யார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா லிவிங் திங்ஸை மட்டும் பார்ப்போம். நான் லிவிங் திங்ஸ்னால் ஏர், சாயில், அவங்களாம் எப்படி வருவாங்க அப்படின்னா லிவிங் திங்ஸுக்கு பேசிக்காக வருவாங்க. அவங்க இல்லை அப்படின்னா இவங்க இல்லை. ஓகே, 2 பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா கோ எக்ஸிஸ்டாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஜாயிண்டிங்காக இருப்பாங்க. எப்படி சொல்றது, இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை, அது உயிர் தோழர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது போல கிட்டத்தட்ட அவங்க லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு விஷயத்தை ஒரு அனிமல்ஸை ஏதோ ஒரு சம்திங் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அது டைவர்சிட்டி தான் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வைக்கணுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்
கிளாசிஃபை, தட் மீன்ஸ் வகைப்படுத்தணும். அந்த வகைப்படுத்துறதுக்கு அரிஸ்டாட்டில் பேஸ்டு நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்தடுத்த காலகட்டத்தில் நிறைய விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை கன்செப்ட் பண்ணிக்கணும், இந்த விஷயத்த இருந்தால் வேண்டாம், இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படியே அது மாதிரி கிளாசிஃபிகேஷன் நீடான விஷயம் என்னமோ அதை சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம சப்ஜெக்ட் எப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங் நேம் அப்படின்னு சொன்னோம். அதாவது காரண பெயர்கள், ஒரு விஷயம் இருக்கும், ஸோ அதனால அதுக்காக அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு சொன்னோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விலங்கு என்ன பண்ணும் அப்படின்னா வகைப்படுத்தி வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் உனக்கு 10 ஆப்பிள் கொடுக்குறேன், கொஞ்சம் 5 வந்து சின்ன ஆப்பிள், 5 வந்து கொஞ்சம் பெரிய ஆப்பிள். ஸோ அதை எப்படி நீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அசெண்டிங் டிசைனிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல தான் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலேருந்து நம்புறாங்க லோவுக்கு வருவாங்க. அந்த லோ கேட்டகரிஸ் என்ன வியூ வருதோ அந்த அனிமல்ஸ்க்கு அதுதான் என்ன வைப்பாங்க அப்படின்னா பேராக வைக்கிறது. ஸோ அதுதான் எதுன்னு பார்த்தோம்னா டாக்ஸானமி அப்படிங்கிறது, வகைப்பாட்டியல், வகைப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, எல்லா அனிமலோட கேரக்டரும் ஒரே இடத்துல கிடைக்குமா பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒரு அனிமல் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இடம் விட்டு என்ன பண்ணும், இடத்துக்காக நாங்கள் எதுக்காக அப்படின்னா ஃபுட்டுக்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் சர்வைவல் ஃபிட்னஸ்க்காகவும் என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்த விட்டு இடத்துக்கு மாறும். அப்படி மாறும்போது ஒரு கேரக்டர் என்ன பண்ணணும், சுச்சுவேஷன் ஏற்றாமல் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அந்த சேஞ்ச் ஆகிற கேரக்டர் பர்டிகுலர் கொண்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. வீட்டில் பூ கட்டும்போது ஒவ்வொரு பூவாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கட்டுவோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ரஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பூ கட்டி வச்சிருக்காமன்னு சொல்லுவோம். பட் சிங்கிளாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம், பூன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு தான் இது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம டாக்ஸானமியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷனை சிஸ்டமேட்டிக்ஸில் கோத்ரூ பண்ணுவோம். கோத்ரூ பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணதை வச்சு அனிமல்ஸ் லைஃப்பை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 3 டொமைனாக பிரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, 3 டொமைன். ஸோ அந்த 3 டொமைன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஒன்று நியூக்ளியர் பேஸ்டு, இன்னொன்று நான் நியூக்ளியர், இன்னொரு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. ஸோ அது ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டாக்ஸானமி ஹைரார்ச்சி. ஆல்மோஸ்ட் இந்த 3 டொமைனில் அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா கிளியர் ஆகிடும். ஒரு 90% வரைக்கும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படின்னா டாக்ஸானமி ஹைரார்ச்சி, தட் மீன்ஸ் கீழிறங்கு படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலேருந்து எங்கே வரும் அப்படின்னா லோவுக்கு. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் காம்போ ஒரு ரன்னிங் ரேஸில் கலந்துருப்பான். ஆனால் வின்னர் ஆக யார் பார்த்தோன்னா ஒரு 3 பேர் தான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்ன பண்ணாங்க, செகண்ட் அவர் 3 என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஜெயிச்சுட்டு ஒரு 3 பேரோட ரன்னிங் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க 1 2 3ன்னு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதில் கேதர் பண்ணோம், இதில் கம்ப்ரஸ் பண்ணோம், கம்ப்ரஸ் பண்ண வச்சு ஒரு லைஃப் கொண்டு வந்தோம். அந்த லைஃபை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அனிமல்ஸை டாப்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கிரைப்மெண்ட்டே வரும். இவங்க இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஃபைலம். ஃபைலத்துக்கு முன்னாடி யார் இருக்குன்னு பார்த்தோன்னா கிங்டம். கிங்டம் வந்து நமக்கு எப்பவுமே காமன் தான். எதுன்னு பார்த்தோன்னா அனிமாலியா மட்டும்தான். ஃபைலம், ஃபைலத்துக்கு அப்புறம் எதுன்னு பார்த்தோன்னா கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, அதுக்கப்புறம் சப் ஆர்டர்னா சப் ஆர்டர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜீனஸ், ஸ்பீஷியஸ்ன்னு முடிஞ்சிடும். இந்த ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் சொல்கிறோம் இல்லையா, இவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இவங்களை வச்சு தான் அனிமலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஃபிக் நேம் வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க நாமென்கில்ச்சர். ஸோ அனிமல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த அனிமல்ஸ் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா பேர் வைக்கணும். ஸோ பேர் வைக்கிறது பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எடுத்தும் இந்த விஷயம் எடுக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த ஹைலைட் எதுக்காக அப்படின்னா ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. அதே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸ் பேர் எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல இருக்க அனிமல்ஸோட பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ரீசன் எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஜீனஸ், ஸ்பீஷியஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அனிமல்ஸோட நேமை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாமென்கில்ச்சர் அப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ், அப்பர் கேஸ்ல இருக்கணும், அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கன்னு சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அனிமலை கண்டுபிடிச்சி இது அந்த கேட்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும், நம்ம என்ன ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதுக்குள்ள வேற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதே அனிமல்ஸை அதே பேரில் பட் வேற கொஞ்சம் கேரக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ 2 பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா யார் அந்த அனிமலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லையா. அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக 2 கேரக்டர் என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல வச்சு எது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க.
அதை எடுத்து வச்சதுல இந்த சயின்டிஸ்ட் தான் அந்த பேரை ஃபர்ஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க, இதுதான் எல்லாம் நமக்கு ஒரு சில விஷயம் பொருந்து போயிருக்கு, இதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ல லைன் பண்ணி சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறது. ஓகே, தட் மீன்ஸ் ஒரு பேன் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நியூலாக டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அனிமல்ஸ், அந்த சயின்டிஸ்ட் இவங்க தான் அப்படிங்கிறது. அதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோயேன், இது மாதிரி கொட்டேஷன் போட்டுக்கிறது, புள்ளி வச்சு காமா போட்டுக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எதில் கொண்டு வருவாங்க அப்படின்னா நாமன் கல்ச்சர், அதாவது பெயரிடுதலின் அடிப்படை விதிகள்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு வந்து வச்சுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. சில பேர் நேமிங்ல வந்து இதுதான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இதுதான் தேவையில்லை, இது தேவையில்லாத கேரக்டர் அப்படின்டுவாங்க இல்லையா. அப்ப 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து என்ன பண்றாங்க, முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்ற மாதிரி அரிஸ்டாட்டில், கரோலஸ் லினியஸ், ஜான் டூய். ஓகே, இவங்களாம் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கான்செப்ட் இருக்கணும் ஸ்பீஷீஸ்க்கு, தட் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற அனிமல்ஸ்க்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும். கான்செப்ட் மீன்ஸ் அப்படின்னா அந்த விலங்கு ஏன் இங்கே பிறந்தது, அதுக்கான என்ன சோர்ஸ் இங்கே இருக்கு, என்ன இதுக்காக இங்கே பிறந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக உள்ளதான் என்ன பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ்ங்கிறாங்க. அந்த ஸ்பீஷியஸ்க்கு உள்ளதை அவங்க லேண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த விஷயம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. ரிலேஷன் இருக்கணும், யாருக்கும் யாருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா ஒரு அனிமல் இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த அனிமலுடைய எவல்யூஷன் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்கும். அது எந்தெந்த காலகட்டத்தில் உருவானுச்சு, அதுக்கப்புறம் ஏன் அது அழிஞ்சு போச்சு, இப்போ திடீர்னு எங்கேருந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவல்யூஷன் ட்ரெண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அப்படி மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு, இப்போ திரும்பி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நம்ம கூட நம்ம நிறையா பார்ப்போம், மூவிலாம் பார்க்கும்போது டைனோசர் சொல்லுவாங்க, டைனோசர் காட்ஸில்லான்னு சொல்லிட்டு நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணி காமிப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டம் டைனோசர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இப்பயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய சொல்லி இருக்காங்க, படிவங்கள்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் இது வழியாக தான் எடுக்குது. ஓகேவா, இது வழியாக எடுத்து அதுலேயும் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிப்பாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாசில்ஸ் சொல்லுவாங்க, படிவங்கள்னு சொல்லுவாங்க. படிவங்களை வச்சு கூட நிறைய அனிமல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The last ones பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓவரால் எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி, தட் மீன்ஸ் வகைப்படுத்துறதுக்காக ஒரு ஏர்த்தில் இருக்க லிவிங் ஆர்கானிஸ்ட்டை நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த வகைப்படுத்தி வச்ச விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறதுன்னா ஸ்டடி பண்ணுறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்னால் ஹேபிடேட் சொன்னோம், அப்புறம் என்ன சொன்னோம் அப்படின்னா டிஸ்கிரைபிங் இருக்கும், அப்புறம் மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் இருக்கும், ஃபிசியாலஜி கேரக்டர்ஸ் இருக்கும், கம்பேரட்டிவ் அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த 5 ஃபியூச்சர்ஸ்லையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ மியூசியமாக போனால் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் நமக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பார்ப்போம், இதெல்லாம் நம்ம பார்த்தே கிடையாது அப்படின்னு பார்ப்போம், ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருவோம். பட் இப்போ நம்ம லைவ்ல பார்க்கும்போது ஒரு அனிமல்ஸ் என்ன பண்ண இருக்காது. அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பேர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா டூல்ஸுங்கிறது. மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க்கு, நிறைய கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்கும், மெடிசன் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ் தான் ஒரு பிளான்ட்ஸை டாக்ஸானமி பண்ணணும், வகைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி லைக் டூல்னு பார்த்தோன்னா மியூசியம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னு பார்த்தோன்னா டைவர்சிட்டி இன் வேர்ல்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிட்டி இன் வேர்ல்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் மிங்கிளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தோன்னா லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் திங்ஸ் சொல்லியிருக்காங்க பாரு, ஆல் லிவிங் திங்ஸ் ஃபார்ம் இன் கோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாங்க. லிவிங் திங்ஸ்னால் லோயர் கேட்டகரிலேருந்து ஹையர் கேட்டகரிஸ் வரைக்கும். லோயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஃபங்கை ஐட்டம், ஸ்மால் இன்செக்ட்ஸு. ஸோ அவங்களாம் லோயர். அவங்கள்ட்டேருந்து ஹையர் யாருன்னு பார்த்தா ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம. ஸோ அவங்கள வரைக்கும் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் தான் இருக்குது. பட் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா கோ எக்ஸிஸ்டாக இருக்குங்கிறாங்க, ஒன்று சார்ந்து வாழுது அப்படிங்கிறாங்க லிவிங் ஆர்கானிஸ்க்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் பாரு 8.7 மில்லியன்ஸ் என்ன இருக்குங்கிறாங்கன்னா அனிமல்ஸ் பர்சண்டாக இருக்குது. அந்த 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் அனிமல்ஸ் இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டறிதல் அப்படிங்கிறது. இப்போ கண்ணு முன்னாடி வச்சு பொருளை வச்சு இது என்னன்னு சொன்னால் என்ன சொன்னால் கண்டுபிடிச்சி சொல்லுவோம், இது இந்த பொருளை தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர் வச்சுருக்காங்க, அதுதான் நேம்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப், இதோட கேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரையறுத்திருக்காங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாசிஃபைட், அந்த 1/2 அப்படின்னு சொல்லுவோம்னா அது மாதிரி என்ன பண்ணால் அனிமல்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுங்கிறாங்க.
ஸோ இது எல்லாமே பண்ணது எப்படின்னா கோஎக்ஸிஸ்டன்ட் லிவிங் ஆர்கானிசம் எடுத்தது அப்படிங்கிறாங்க. ஜென்ரலாகவே அனிமல்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 2 ஹேபிடேட்ஸ் இருக்கும், ஒன்று லேண்டு வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 86% என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 91% ஆஃப் ஸ்பீஷீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அப்படிங்க. ஓகேவா? ஹியூமன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா லிவிங் திங்ஸ் தான் சொன்னோம். அவங்க தான் இருக்கிற இந்த ஹெரார்ச்சி சிஸ்டம் எப்படின்னு பார்த்தா டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஏன் டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஆர்கன் சிஸ்டம் லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டத்தில் இருக்கும். மற்ற அனிமல்ஸில் கம்பேர் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தா செல்லுலார் ஆர்கன் டிஷ்யூஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் மட்டும் எப்படின்னு பார்த்தா ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருக்குது. நமக்கு நிறைய 11 சிஸ்டம் இருக்குன்னு சொன்னோம் அப்படியே. ஸோ அந்த கம்ப்ரஸிங் அட்வான்ஸ்டு அது நம்ம ஐக்யூ பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2 அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட கேரக்டர்ஸ் வியூ பாயிண்ட்ஸில் வச்சு ஹெரார்ச்சி சிஸ்டத்தில் நம்ம எங்கே வச்சுருக்காங்கன்னா டாப் த மோஸ்ட் பொசிஷன் நம்ம தான் அதில் இருக்கிற ஹை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ லோயர்ஸோட அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட என்ன இருக்காது பார்த்தா முதுகு நான் இருக்காது அப்படிங்கிறது. அப்புறம் கார்டேட்ஸ், அதுக்கப்புறம் வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு உடையவை முதுகு நான் உடையவை முதுகெலும்பி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் யார் இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்கும். நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் போன் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்குது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாரு அனிமல்ஸ் நம்ம ஃபர்தராக வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் இஸ் லேபர் ஃபார்மிங் பெட்ஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்ங்கிறாங்க. இந்த 4 யூசஸ் இல்லாமல் அதர் ஃபுட் சோர்ஸ் நமக்கு இருக்குது. அந்த ஃபுட் சோர்ஸுக்காக தான் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனிமல்ஸ் என்ன பண்ணோம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம அது கூட கோ எக்ஸிஸ்டாக நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் அப் ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஹேபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹேபிட்ஸ் தட் மீன்ஸ் அதோட பழக்க வழக்கம் அது எங்கே வாழுது எந்த இடத்துல வாழுது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஹேவியர் மீன்ஸ் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸை மார்ஃபாலஜிக்கலாக இப்போ சொல்கிறது அதுதான் பிஹேவியர் ஸ்டடிஸ்ங்கிறது. இது ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்காமல் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எவல்யூஷன் ட்ரெண்ட் என்ன சொல்லுங்கிறாங்க எவல்யூஷன் ட்ரெண்ட். அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆனிச்சோ அதுலேருந்து இப்போ எண்ட் வரைக்கும் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறது என்ன பார்த்தோன்னா எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்புங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் ஒரு அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேரக்டர்ஸ் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எர்த்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நியூமரஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நியூமரஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸில் ஆல் லிவிங் திங்ஸ் என்ன இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போலார் ஐஸ் கேப்ஸுங்கிறது பனிமலை பிரதேசம்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூலிங்கான ஒரு பிளேஸ் அங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது லிவிங் திங்ஸ் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங் எரிமலை குளம்னு சொல்லுவோம்னா அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சாலோ லேகூன்ஸ் ஆழமற்ற பகுதி. நெக்ஸ்ட் டீப்பஸ்ட் ஓஷன், அப்புறம் ட்ராபிக்கல் ரைன் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரை அண்ட் பர்சஸ்ட் ஆஃப் டெசர்ட். இது மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா லிவிங் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ரீஜனில் தான் இருக்கும் இந்த ரீஜனில் இருக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா பிளேஸ்லையுமே இருப்பாங்க. அதுதான் அது எர்த் ஹேஸ் நியூமரஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹேபிட்ஸ் மீன்ஸ் வாழிடம் அதுக்கான இடம் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது. ஸோ சூழ்நிலை மண்டலம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. ஸோ லிவிங்கும் இருக்கும் நான் லிவிங் இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன இருக்கும் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஒரு கம்யூனிட்டி மீன்ஸ் ஒரு ஜாயினிங் இருக்கும். இந்த ஜாயினிங் இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகோ சிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த ஈகோ சிஸ்டத்தை அப்படி ஃபஸ்ட்டு யார் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க ஏஜெட் டான்சிலே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈகோ சிஸ்டம்னா கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ங்கிறது. இப்போ லிவிங் ஆர்கானிசம் யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை சொல்லலாம். அதே நான் லிவிங் ஆர்கானிசம் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாயில் அண்ட் வாட்டர் ஏர் அவங்கெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே சேர்த்து கம்ப்ரஸ் ஆனால் எதுன்னு பார்த்தோம்னா ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்குறது எதுன்னு பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைவர்சிட்டி அப்படின்னாவே என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம் எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் டைவர்சிட்டிங்கிறது. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பயோ. ஸோ பயோ மீன்ஸ் அப்படின்னா லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசம் இங்கே எப்படி பரவி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் எதுன்னு பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டிங்கிறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டை இமேஜினேஷன் பண்ணிக்கோ. தட் மீன்ஸ் ஒரு குளத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு குளத்துக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் ஃபர்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபிஷஸ், தென் ஸ்னைல், இன்செக்ட்ஸ்,
worms. Okay, next grasshopper, main frog. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதா எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாண்ட் அப்படிங்கிறது. என்ன சோர்ஸுக்காக இந்த ஆர்கானிக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் அப்படிங்கிற சோர்ஸுக்காக தான். ஸோ அப்போ அங்கே இடத்துல என்ன தேவை அப்படின்னா ஒரு நான் லிவிங் திங்ஸ் தேவை. ஸோ அந்த நான் லிவிங் திங்ஸை நீடட் பண்ணி இருக்க லிவிங் ஆர்கானிக்ஸை சேர்த்து சொல்கிறது தான் எதுன்னு பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டிங்கிறாங்க. இப்போ இங்கே வாட்டரே இல்லை அப்படின்னா இந்த ஆர்கானிக்ஸ்லாம் இங்கே இருக்குமா பார்த்தா இருக்காது. எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இடத்த விட்டு போயிடுங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ என்ன விஷயம் மேஜராக இருக்குதோ அதை பற்றி சொல்கிறது தான். அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் பர்டிகுலர் ஈகோசிஸ்டம்ங்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா லார்ஜ் நிறைய ஆர்கானிசம் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்குது. அதனால் எதுன்னு பார்த்தா வாட்டர். அந்த வாட்டருங்கிற பேஸை வச்சு இந்த பாண்டுக்குள்ளே இவ்வளோ ஆர்கானிசமும் அசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் ஒரே ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்குங்கிறாங்க. அந்த ஒரே ஒரு சூழ்நிலை தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தட் மீன்ஸ் அது வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பயோடைவர்சிட்டிங்கிறது. நீ ஒரு மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா வால்டர் ரோசன் அப்படிங்கிறவர் 1985 இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தை, ஓகேவா? ஸோ அதுதான் அந்த டேர்ம் இன்ட்ரோடியூஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதை டிஃபைன் பண்ணவர் யார்? இதுதான் இந்த பயோடைவர்சிட்டி அப்படி டிஃபைன் பண்ணவர் இடி வில்சன் அப்படிங்கிறவங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் சேஞ்ச் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டை. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ரியூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அடையாளம் கண்டுபிடிப்போம். அவங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க, இவ்வளோ கலரில் இருக்காங்க, இப்படிலாம் பேசுவாங்க, அவங்களோட உடல் பாவனை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்ஃபாலஜிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் ஹேபிடேட்ஸ் ஆர்கானிசம் அப்படிங்கிறது. அதில் மெயினாக நான் லிவிங் திங்ஸ் உள்ள கேரக்டர்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா செல்லுலார் ஆர்கனைசேஷனுங்கிறாங்க. செல் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ அந்த பேஸில் இருக்கிறதுனால செல்லுலார் ஆர்கனைசேஷனுங்கிறது. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன், அது எப்படி இருக்குது, ஆட்டோஃபையாக இருக்கா இல்லை பாஸ்டிக் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன், என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படிங்கிறது. ஒரு சில ஆர்கானிக்ஸ்க்கு ரெஸ்பிரேஷனே இருக்காது, த்ரூஅவுட்டாக ஃபுட்டு மூலிமா எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும் வாட்டர் ஆக்சிஜனை. நெக்ஸ்ட் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்குள்ள ஏற்பட ஒரு சின்ன மாறுதல்னால அது உருப்பெருத்து வருது. ஸோ இதுதான் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் க்ரோத். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி. அது பாடி அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் எப்படின்னா ஸ்டிமுலியாக இருக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த தொட்டாசிங்கன்னு சொல்லுவோம், அதை டச்சப் பண்ணால் டக்கு நமக்கு என்ன அப்படின்னா உள்ளே சுருங்கிக்கும். இல்லை நம்மளே எடுத்துப்போம், ஒரு அனிமல் நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு டிவி கிட்ட போய் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னு நம்மளுடைய ஹேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிஃபிங்காக நிற்கிற மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தா அது மேலே அந்த லைட் ரேஸ் படும்போது அந்த டச்சப்பால் நம்ம பாடியில் இருக்க இந்த ஹேர்ஸ் அந்த அரக்டா பைல்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலி. ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஆகுது, ஏதோ தூண்டலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஆகாதான் இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, எக்ஸ்பிரஷன், அடாப்டேஷன். இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங், அது லிவிங் திங்ஸில் இருக்கும், ஓகே, நான் லிவிங் திங்ஸில் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாமா லிவிங் இருந்தாலும் அது நான் லிவிங் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷனுங்கிறாங்க. ஒரு அனிமலை கிளாஸிஃபை பண்ணணும்னா என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட அரேஞ்ச் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். வீட்டில் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான திங்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கையில் இருக்கணும் அப்படி இருந்ததுக்காகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இந்த திங்ஸ் இதில் இருக்கணும், இங்கே கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும், இங்கே வெசல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கணும், இங்கே ஸ்பைஸ் ஐட்டம் இருக்கணும், இங்கே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தனியாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க திங்ஸை அரேஞ்ச் ஃபார் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். ஒரு திங்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெலாம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் சொல்லிட்டு. அது ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் கான்விக்ஸ், ரோ அண்ட் காலம்ங்கிறாங்க. மேக்ஸிமம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ரோ அப்படின்னா காலம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதில் யாரெல்லாம் வச்சுருக்குன்னு பார்த்தா ஒன்று கரோஜஸ், காஸ்மெட்டிக்ஸ், டாய்ஸு, ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, யூட்டென்சில் அப்படிங்கிறது. இந்த எல்லா திங்ஸுமே பார்க்குற வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா அரேஞ்சிங் பேட்டர்ல தான். இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் காலத்துலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண உள்ள என்ட்ரி ஆனவுடனே நமக்கு
நமக்கு ஐடென்டிஃபைட் ஆகும் இந்த பொருள் இதுதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, நம்ம தேடி அலைஞ்சு போய் திங்ஸ் வாங்க வேண்டாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த பேசிஸ் தாங்கிறாங்க. இப்போ கரண்ட் யூசஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மல்லிகை ஜாமான்லாம் சொல்லுவாங்க. நான் சாதாரண ஒரு ஷாப்புக்கு போனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. என்னென்ன ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியாக வச்சுருப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸும் இன்க்ளூடிங் அப்படி தான். நெக்ஸ்ட்டு டாய்ஸோட ரேட் ஸ்பைஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ்லாம் வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸ்நாக்ஸு யூட்டென்சில்ஸ், தட் மீன்ஸ் வெசல்ஸ், கிளாஸ் வெசல்ஸ் தான் நம்ம யூட்டென்சில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸில் செல்ஃப் ஆர் ரோ அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாரு இட்ஸ் நாட் அரேஞ்ச்டு வெல் ஆர்கனைஸ்டு. இது எப்படி இருக்கும்னு பார்த்தா ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்து நீட் அண்ட் குட்டாக இருக்க மாதிரி இருக்குங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா கஸ்டமர்ஸ் அந்த சேல்ஸ் பர்சனுடைய டைமை லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அவங்களே அவங்க தேவை என்ன பண்ணலாம் பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ண அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு போகணும்னு தெரியும் நமக்கு தெரியும். பெரிய செல்ஃப் என்ன பண்ணுவாங்க ஒரு ரோவில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏ அல்ஃபபெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க புக்ஸ்லாம் இருக்கும். பி அப்படின்னா அதுக்கு தனி கேட்டகரிஸ் இருக்கும். அது மாதிரி நாவல்ஸ்னால் அதுக்கு தனி கேட்டகரிஸ் இருக்கும். அண்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அப்படி இல்லை நம்ம தனியாகவே கவிதை எல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கே தானே ஒவ்வொரு செல்ஃபில் இருக்கும். நம்ம அங்கே தான் போய் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் லைப்ரரின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். அனிமல்ஸை நம்ம கிளாஸிஃபைட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸில் வச்சு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற விஷயமே கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணிடலாங்கிறாங்க. ஈஸியாக அப்சர்வபிள் கேரக்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் தான் பார்த்தா உதான் கண்டுபிடிக்கிறோம் அப்படியே. ஸோ அதுதான் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுக்கிறாங்க. ஏன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுக்கிறோம் அப்படின்னா அனிமல்ஸ் அரேஞ்ச் பண்ணும் போதே இவங்களாம் லோயர் கேட்டகரிஸ், இவங்களாம் ஹையர் கேட்டகரிஸ் நெட்டாக பிரிச்சிருவோம். அப்போ லோயருக்கும் ஹையருக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. அந்த அன்பல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிங்டம் ஆஃப் அனிமாலியா அப்படிங்கிற பேஸில் மல்டி செல்லுலார் அண்ட் யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லியிருப்போம். மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்த்தா ரெப்டைல்ஸ் ஆர் மேமல்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னு பார்த்தா செல்லுலார் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிறைய எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிறனால ஆர்கன் சிஸ்டத்தில் இருக்கும். அதே யூனிசெல்லுலாராக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் செல் ஆர் 2 செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சஸ்லாம் அதில் வந்துடும். ஸோ அவங்க தனி கேட்டகரிஸில் போயிடுவாங்க. ஓகே, ஆனால் கிங்டம் வைஸ் என்ன பார்த்தோம்னா அனிமாலியா தான். பட் அதில் இருக்க ரோலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் கேட்டகரிஸில் வந்துருவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டாக்ஸானமி அங்கே என்னவாயிடும் அப்படின்னா டாக்ஸாவாக மாறிடும். இது எதில் பார்ப்போம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன். அதுதான் எதுங்கிறாங்க அப்படின்னா ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யாரும் சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸானமி சொல்லுவோம். தட் மீன்ஸ் வகைப்படுத்துதல் சொல்லணும். நம்ம இது வரைக்கும் ரூல்ஸ் சொன்னோம். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா வகைப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் பேர் தான் எதுங்கிறாங்க அப்படின்னா டாக்ஸானமி. தட் மீன்ஸ் வகைப்பாட்டியல் அப்படிங்கிறாங்க. அந்த வகைப்பாட்டியல என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன் இருக்கணும். கேரக்டர்னு ஒன்று இருக்கணும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சம்திங் கேரக்டர்ஸ் ஒன்று இருக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கேரக்டர் நம்ம இதுதான் அப்படிங்கிறத ஃபார்ம் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நாமன் கல்ச்சர் அந்த கண்டுபிடிச்ச கேரக்டர்ஸ் வச்சு என்ன மாதிரி இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே இவங்களாம் இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிறது ஓகேவா. டாப் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் டாப்புக்கு அப்புறம் லீஸ்ட்டுக்கு பிட்வீன்ல ஆவரேஜ் அப்படி வச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் மூலியமாக டாக்ஸானமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்ல பார்க்குறோம்.